ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே புரிந்து கொள்வதற்காக புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அவனது மாளிகையில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை இந்த சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை என்று சொல்லி காட்டுகிறானோ அதற்கு நாம் அனைவரும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த மனித சமுதாயத்தை படைத்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக மனிதர்கள் நின்றே தூதர்களை தேர்வு செய்து அந்த தூதர்களுக்கு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தின் பிரகாரம் யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே இறைவன் விலை மதிக்க முடியாத உன்னதமான சுவனத்தை கொடுப்பதாகவும், அதே நேரத்தில் யார் அந்த வேதத்துக்கு மாற்றமாக நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய தண்டனையான நரகத்தையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். இந்த நரகத்தை தயார் செய்ததாக சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அந்த நரகம் எப்படிப்பட்டது, அதிலே மனிதனுக்கு எது மாதிரியான வேதனைகள் இருக்கிறது என்பன போன்ற செய்திகளையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வமை யஸில்லாஹ வரசூலஹு வயத்தஅத ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரா, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து அவருடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களை நரகத்தில் நுழைவிப்பான். ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வலகு அதாபு முகீன், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனையும் உண்டு. அப்ப யார் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்திருப்பதாகவும், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பதாகவும், அந்த நரகத்திலே இழிவு தரக்கூடிய வேதனை இருப்பதாகவும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளையிலே யுத்தா பி ஜஹன்னம யௌமைதின் லஹா சபூன அல்ஃப திமாமின், அன்றைய தினத்திலே நரகம் 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நரகம் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். குல்லி திமாமின் சபூன அல்பி மலக்கின் யஜுர்ருனஹா, ஒவ்வொரு சங்கிலியுடனும் 70,000 வானவர்கள் இருந்து அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மனிதனை தண்டிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். மறுமை நாளையிலே 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையில 70,000 வானவர்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள்.
அந்த நரகத்துடைய தண்டனைகளை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் மனிதன் குற்றம் செய்கிறான், தவறுகள் செய்கிறான். அவன் செய்த தவறுகளுக்காக அவனை கொண்டு போய் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டால் அவன் என்ன தப்பு செய்தாலும் அவன் பொருளாதாரத்தை கொடுத்து அதிலிருந்து தப்பிக்க முயலுகிறான். ஆனால் மறுமையில ஒரு மனிதன் நரகத்தை அடைந்து விட்டால் அந்த நரகத்திலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது. அந்த நரகத்துடைய தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனுடைய பிடி இருக்குது, அது ரொம்ப கடுமையானது. ஃபயௌமைதில் லா யுஅதிபு அஸாபஹு அஹத், அந்த நாளிலே அவன் தண்டிக்கிற அளவுக்கு யாரும் தண்டிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ் தண்டிக்கிற அளவுக்கு யாரும் நம்மளை தண்டிக்க முடியாது என்கிற செய்தியை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த நரகத்தை சொல்லி இந்த நரகத்துக்கு என்று சில பேர் நிரந்தரமாக போவார்கள். அப்ப நிரந்தரமாக போகக்கூடியவர்கள் யார்? நிரந்தரம் இல்லாமல் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு நரகத்துக்கு போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப நிரந்தரமாக போகக்கூடியவர்கள் யார்? இத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத், முனாஃபிகீன்களான ஆண்களும் பெண்களும் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் யாருன்னு சொன்னால் இந்த வேஷதாரிகள் முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்கள் யாரு? நாவுல இஸ்லாம் பேசுவார்கள், உள்ளத்துல இறை நிராகரிப்பு இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட மோசமானவர்கள் நாளை மறுமை நரகத்தில் நிரந்தரமாயிருப்பார்கள். அதே நேரத்தில் வல் குஃபார், தன்னை மறுக்கக்கூடிய இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்காக நார ஜஹன்னம், நரக நெருப்பை அல்லாஹ் எச்சரித்து விட்டான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. அடுத்து யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். இன்னஹு மா யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ இவருக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி வமஹ்வாஹுன் நார், அவர்கள் சென்றடையக்கூடிய இடம் எங்க? நரகத்துக்கு போவார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் நிரந்தர நரகம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், இவர்கள் நிரந்தர நரகம். அடுத்தது யாருன்னு சொன்னால் வமா யக்தலு முஅமினன் முதஅம்மிதன், நம்பிக்கை கொண்டவர்களை வேணும் என்று யார் கொலை செய்கிறார்களோ ஃபஜதாஹும் ஜஹன்னம், அவர்களுக்கான கூலி நரகமாகும். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க. ஒரு முஸ்லிமான ஆணையோ பெண்ணையோ வேணும் என்று கொலை செய்கிறாங்களே இவர்களும் நிரந்தர நரகவாதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் யாருன்னு சொன்னால் தன்னை தானே தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் தரத்த மின் ஜபலின் ஃபகதல நப்ஸகு, யார் மலையின் கீழிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார்களோ ஃபஹுவ ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் நரக நெருப்பிலே யதரத்த ஃபீஹி ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, என்றைக்கும் நிரந்தரமாக அந்த நரகத்தில் அவர்கள் குதித்து கொண்டே இருப்பார்கள். எப்படி மலையிலிருந்து பாய்ந்து தன்னை இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களோ இது மாதிரி நரகத்திலும் மேலிருந்து கீழே பாய்ந்து அவர்கள் தன்னை தானே அதுல மாய்த்துக் கொள்வார்கள். இப்படியே இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வமன் தஹஸ்ஸ சம்மன் ஃபகதல நப்ஸகு, யார் விஷம் குடித்து தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறார்களோ ஃபஸமுஹு பியதி, அந்த விஷத்தை தம்முடைய கையில வைத்திருந்தபடி யதஹஸ்ஸாகு ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரக நெருப்பிலே என்றென்றும் நிரந்தரமாக அவர்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். விஷத்தை குடித்து அவன் தற்கொலை செய்து கொண்டால் நரகத்தில் அந்த விஷத்தை குடித்துக் கொண்டு
நிரந்தரமாக அவன் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி வமன் கதல நப்ஸஹு பிஹதீதத்தின், யார் கூறிய ஆயுதத்தின் மூலமாக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறார்களோ ஃபஹதீதத்துஹு பியதிஹி, அவருடைய கூறிய ஆயுதத்தை தம்முடைய கையிலே வைத்துக் கொண்டு யஜாகு பிகா பி பத்னிஹி ஃபீ நார் ஜஹன்னம ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரக நெருப்புல அந்த ஆயுதத்தை தன்னுடைய வயிற்றால் தன்னை தாமே குத்திக் கொண்டு அந்த நரகத்தில் நிரந்தரமாக கிடப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப தன்னைத்தானே தற்கொலை யார் செய்து கொள்கிறார்களோ இவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள். அடுத்து நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் யாருன்னு சொன்னால் வட்டி வாங்கக்கூடியவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லதீன யகுலூன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், மறுமை நாளிலே ஷைத்தானால் தீண்டியவர்களை போன்று பைத்தியமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا, வியாபாரமும் வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் சொன்னதுதான் இதற்கான காரணம். வஹலல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான். ஃபமன் ஜாஉ மௌலத்தம் மின் ரப்பிஹி, தமது இறைவனிடம் இருந்து தமக்கு அறிவுரை வந்ததற்கு பின்னால் ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலப, விலகிக் கொள்கிறார்களே இவர்களுக்கு முன் சென்றது உரியது. வ அம்ருஹு இலல்லாஹ், அவரை பற்றிய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார், யார் மீண்டும் செய்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப வட்டி யார் வாங்குறாங்களோ, யார் கொடுக்குறாங்களோ, அதோடு யார் சம்பந்தப்படுறாங்களோ அத்தனை பேரும் குற்றத்தில் சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது இல்லாமல், நிரந்தரம் இல்லாம சில பேர் நரகத்துக்கு போவாங்க. எவ்வளவு காலம் நரகத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப நிரந்தரம் இல்லாமல் கொஞ்ச காலத்துக்கு நரகத்துக்கு இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்கள் யாருன்னு சொன்னால், முதலாவதாக தொழுகையை பேணாதவர்கள், தொழுகையில் அசட்டையாக, பொடுவோக்காக, அடுத்தவன் பார்ப்பதற்காக இப்படி எல்லாம் தொழுகிறார்களே, இந்த மாதிரி மக்களுக்கு என்று அல்லாஹ் நரகத்தை தயார்படுத்தி இருக்கிறான். சொர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலக்ககும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்திலே நுழைத்தது எது என்று குற்றவாளிகளை நோக்கி சொர்க்கவாதிகள் கேட்பார்கள். இப்ப அவர்கள் என்ன சொல்வாங்க, காலூலன் மக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அதனால நரகத்துக்கு வந்துட்டோம். வலனகுனு துஇமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அதனால தான் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு சொல்றாங்க, பெண்களே உங்களை அதிகமாக நான் நரகத்தில் கண்டேன், நீங்க அதிகமாக தர்மம் செய்யுங்கன்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி பெண்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பெண்களாகிய எங்களை அதிகமாக நரகத்தில் கண்டதா சொல்றீங்களே, நாம என்ன குற்றம் செஞ்சோம், எதற்காக அதிகமாக நரகத்துக்கு போறோம்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நிராகரிக்கிறீங்க. யாரை நிராகரிக்கிறோம்? இறைவனை நிராகரிக்கிறோமா? இல்ல, கணவனை நிராகரிக்கிறீங்க, நீங்கள் சாபமிடுகிறீர்கள். அப்ப இந்த தன்மை பெண்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் இவர்களும் நரகத்துக்கு போவாங்க. நிரந்தரம் இல்லாவிட்டாலும் கூட தற்காலிகமா இருப்பாங்க. அந்த தற்காலிகம் எவ்வளவு காலம் அது தெரியாது. அப்ப அப்படியே அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அடுத்ததாக பெருமை அடிப்பவர்கள், கர்வம் கொள்ளக்கூடியவர்கள். பெருமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல கடுகளவு கர்வம் இருக்குதோ இவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் நினைக்கிறான், தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் நினைக்கிறான், இது கர்வத்தில் சேருமான்னு கேட்கிறாங்க. இது கர்வம் இல்ல, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையை விரும்புகிறான். கர்வம் என்ற என்ன தெரியுமா? உண்மையை நிராகரிப்பதும்
மனிதர்களை இழிவாக கருதுவதும் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் தன்னிடத்தில் கர்வம் இருக்குதா இல்லையா என்பதை இலகுவாக பார்க்கலாம். எப்படி பார்க்கிற வழி? முதலாவதாக இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சத்தியத்தை முன்னோர்களை காரணம் சொல்லி, மூதாதையர்களை காரணம் சொல்லி, பெரும்பான்மையை காரணம் சொல்லி அந்த குர்ஆன் ஹதீஸை நிராகரிக்கிறாங்களே, இவர்களிடத்தில் கர்வம் இருக்குது, இவர்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க. அடுத்தது மனிதர்களை இழிவா கருதுறாங்க, இவங்களும் அந்த நரகத்துக்கு போவாங்க என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது யாருன்னு சொன்னால் ஓவியம் வரையக்கூடியவங்க, உருவப்படம் வரையாங்களே, இவங்களும் நரகத்துக்கு போவாங்க. அதே நேரத்தில் ஜகாத் கொடுக்க கடமைப்பட்டு அந்த ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறாங்களே, இவங்களும் நரகத்துக்கு போவாங்க. இவங்க நிரந்தரம் இல்லாவிட்டாலும் கூட தற்காலிகமா நரகத்தில் இருப்பாங்க. அந்த தற்காலிகம் எவ்வளவுன்னு நம்மால சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த நரகத்துக்கு என்று பல பெயர்கள் இருக்கிறது. அதை திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது ஜஹன்னம் என்று நரகத்தை சொல்லப்படுகிறது, ஹுத்தமா என்று சொல்லப்படுகிறது, சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம், லலா என்று சொல்லக்கூடிய நரகம், ஜஹீம் என்று சொல்லக்கூடிய, ஹாவியா என்று சொல்லக்கூடிய இப்படியான நரகங்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு மக்கள் நரகத்துக்கு போவாங்க? இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற போது வலக்கது தரகனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் சரி மனிதர்களிலும் சரி அதிகமான மக்களை நாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப கணிசமான மக்கள் நரகத்துக்கு போவாங்க. அந்த கணிசமான மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லும் போது மின் குல்லி அல்பின் திஸ்அமிஅத்தின் வ திஸ்அத்தன் வ திஸ்ஈன், ஒவ்வொரு 1000த்திலும் 999 பேர் நரகம் போவார்கள். 1000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் அல்ல ஒரு ஆள் தான் சொர்க்கம் போவாரு, 999 பேர் நரகத்துக்கு போவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவ்வளவு மக்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னால் அந்த நரகத்துடைய ஆழம் எவ்வளவு இருக்கும்? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களோடு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கடுமையான ஒரு சவுண்ட் கேட்குது. இப்ப தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, இப்ப ஒரு கடுமையான சவுண்ட கேட்டீங்களே, இது என்ன சத்தம் தெரியுமா? தெரியாதுங்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 70 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு கல்லு இப்பதான் நரகத்துடைய ஆழத்தை போய் அடைந்திருக்குது, அதுதான் நீங்க கேட்ட சவுண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப 70 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட கல்லு அவருடைய ஆழத்தை அப்பதான் போய் அடைந்திருக்குன்னு சொன்னால் அப்ப நரகத்துடைய ஆழம் எவ்வளவு பயங்கரமானது. திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலத், நீ நிரம்பி விட்டாயா என்று நரகத்திடத்தில் அல்லாஹ் கேட்பான். நரகம் என்ன சொல்லும்? வ தகூலு ஹல் மின் மஜீத், இன்னும் அதிகமாக இருக்குதா? நரகத்துக்கு எவ்வளவு மக்கள் போட்டாலும் இன்னும் தேவைப்படும், அவ்வளவு நரகம் ஆழமாக இருக்கும், பிரமாண்டமான நரகமாக இருக்கும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த நரகத்துக்கு 7 வாயில்கள், லா சபஅத்துன் அபுவாப், அதற்கு 7 வாசல்கள் உள்ளன. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுதுகுன் மக்சூமுன், ஒவ்வொரு வாசலுக்கும் பங்கிடப்பட்ட ஒரு தொகையினர் இருக்கிறார்கள். அப்ப 7 வாசல், 7 வாசலுக்கும் பங்கிடப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த நரகத்துக்கு என்று அல்லாஹ் காவலாளிகளை வைத்திருக்கிறார். காவலாளிகள் யாரு? வானவர்கள். அந்த காவலாளிகளை தப்பிச்சு நமக்கு வர முடியுமா? இந்த உலகத்தில் ஒருவன் சிறை கூடத்தில் இருந்தால் அங்கிருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு லஞ்சத்தை கொடுக்கிறான், மற்றவர்கள் மூலமாக அவன் வெளிவருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்கிறான். ஆனா நரகத்துக்கு போன இந்த நரக காவலாளிகளை தாண்டி அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து நரகத்திலிருந்து வெளியே வந்து சொர்க்கம் போக முடியுமா? அது முடியாது. அப்ப நரக காவலாளர் சொல்லும் போது அலைஹா 19, அதன் மேல் 19 வானவர்கள் இருக்கிறார்கள். நரகத்துக்கு
வானவர்கள் 19 பேர் இருக்கிறார்கள் காவலாளிகளாக. அலைகா மலாய்கத்துன் ஹிலாலுன் ஷிதாத், அதன் மேல் கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரகும், அல்லாஹ் தமக்கு ஏவியதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபலூன மா யுமரூன், அல்லாஹ் கட்டளையிட்டதை அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த நரகத்துடைய காவலாளி இருக்கிறாங்களே நரகவாசிகள், இவ்வளவு கடுமையா வேதனை செய்யப்படுறாங்களே, தோள்கள் கரிக்கப்படுது, முகங்கள் விகாரமாக சுடப்படுது. இந்த நரக காவலாளிக்கு இரக்க குணம் வருமா? இரக்க குணம் வராது. கொடூரமா இருப்பாங்க, அவங்க பயங்கரமா இருப்பாங்க. என்னதான் நெருப்புல நம்ம பொசுக்கப்பட்டாலும் அந்த வானவர்களுக்கு பாவமே என்று சொல்லக்கூடிய ஒரு இரக்க குணம் வராது. கொடூரம் கொண்ட அந்த வானவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்களே, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை அழிப்பதற்காக உன்னுடைய எல்லா சபையும் அழைத்து பாரு, உன்னுடைய சக்திகளை அழைத்து பாரு, நான் என்னுடைய நரக காவலாளிகளை அழைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நரகத்துக்கு என்று கடுமையான கொடூரம் கொண்ட காவலாளிகள் இருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நரகத்துடைய எரிபொருள் என்ன? ஒரு மனிதன் ஒரு வாகனத்தை ஓட்ட வேண்டுமானால் அது எரிபொருள் பெட்ரோல் அல்லது டீசல் வேண்டும். நரகத்துடைய எரிபொருள் என்ன? அத மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸுக்கும் வ அலைக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தின் எரிபொருளாக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வ அம்மல் காசிதூன ஃபகானூ ஜஹன்னம ஹதபா, அநீதி இழைத்தவர்கள் நரகுடைய விறகுகளாக ஆகுவார்கள். நரகத்துடைய எரிபொருளாக, நரகத்துடைய விறகுகளாக அல்ல எதை வச்சிருக்கிறான்? மனிதர்களையும் கற்களையும் வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப தீய மனிதர்களாலும் கற்களாலும் தினமும் மூட்டப்படக்கூடிய நெருப்பு கங்குதான் இந்த நரகமாக்கும். அடுத்து நாம உலகத்தில் மூட்டுகிறோம் நெருப்பு, இந்த நெருப்பை விட பல மடங்கு நரக நெருப்பு கனமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாருக்கும் ஜுதுவும் மின் சபீன ஜுதுன் மின் நார் ஜஹன்னம், உங்களுடைய உலக நெருப்பு இருக்குது நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒரு பகுதியாகும். நீ உலகத்தில் பாவிக்கிற நெருப்பு இருக்குது, அந்த நரக நெருப்போடு ஒப்பிடும் போது 70 பாகங்களில் ஒரு பாகம்தான் இந்த உலக நெருப்பு. இது சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீழையா ரசூலுல்லாஹ் இன் கானத்தில் லகாபியத்தன், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக நெருப்பே நரகத்தில் மனிதர்களை வேதனை செய்வதற்கு போதுமாயிட்டதே என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபுல்லிலத் அலைஹின்ன பிதிசாத்தின் வசித்தீன ஜுஸா, உலக நெருப்பை விட நரக நெருப்பு 69 பாகங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குல்லுகுன்ன மிஸ்லு ஹர்ரிஹா, இவற்றின் ஒவ்வொரு பாகமும் உலக நெருப்பின் வெப்பத்துக்கு சமமானது. இந்த உலகத்தில் நாம பயன்படுத்துகிற நெருப்பு, இதை ஒரு மனிதனை சுட்டு விட்டால் அவனுடைய தாக்கம், அவருடைய வேதனை எவ்வளவு பயங்கரம் என்பதை உணர்கிறோம். இதைவிட 69 மடங்கு நரக நெருப்பு கனம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நரகத்தை அல்லாஹ் தயார் செய்திருக்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, குல்நாரு ஜஹன்னம் அசத்து ஹர்ரா, நரக நெருப்பு இருக்குது, இதை விட உலக நெருப்பை விட கடுமையான வெப்பமானது. நரக நெருப்பு என்பது மிக பயங்கரமானது. அந்த நரகத்தில் ரொம்ப லேசான வேதனை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாப யௌமில் கியாமத்தி லரஜுலுன், மறுமை நாளையிலே நரகவாசிகளிலேயே மிக லேசான வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு மனிதர். என்ன வேதனை கொடுக்கப்படும்? அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்துன், அவருடைய உள்ளங்கால் நடுவுல நரக நெருப்பு கங்கு வைக்கப்படும். நரகவாசிகள்ல ரொம்ப லேசான வேதனை என்ன? அந்த நரகவாசியுடைய கால் நடுவுல நெருப்பு கங்கு வைக்கப்படும்.
யக்லி மின்ஹா திமாவு, அதனால் அவருடைய மூளை குதித்து கீழே இறங்கும். அந்த காலில் வைக்கப்படக்கூடிய நெருப்பு கங்கு அவருடைய உஷ்ணத்தின் காரணமாக அவருடைய மூளை கொதித்து அப்படி உருகி வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மா யரா அன்ன அஹதன் அஸது மின்ஹு அதாப், அந்த மனுஷன் நினைப்பானா நரகிலேயே அதிகமான கடுமையான வேதனை செய்யப்படக்கூடியவன் நான் தான் என்று அவன் நினைப்பான். வைன்னஹு லஹுவனுகும் அதாப், ஆனால் அவன் தான் நரகத்திலே குறைந்த வேதனை செய்யப்படுகிறான். அப்ப எது குறைந்த வேதனை? நெருப்பு கங்கு உள்ளங்கால வைக்கப்படும். அப்படி உஷ்ணத்தின் காரணமாக மூளை கொதிக்கும், நீராக போகும். அவன் நினைப்பான் நான் தான் கடுமையான வேதனை செய்யப்படுகிறேன் என்று. ஆனா அதுதான் நரகத்தில் ரொம்ப லேசான வேதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னால், லேசான வேதனை கூட நம்முடைய மூளையை கொதிக்க வைக்கிறது, உருக வைக்கிறது சொன்னால் மற்ற பயங்கரமான வேதனை எப்படி இருக்கும்? அதையெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்ப அந்த நரகம் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பேர் இரைச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். இதா ராத்துஹும் மின் மகானின் பஈத், நரகம் அவர்களை தொலைவான இடத்தில் காணக்கூடிய நேரத்தில் சமீஉலஹா தகய்யுலன் வ தஃபீரா, அதன் கொந்தளிப்பையும் அவருடைய இரைச்சலையும் அவர்கள் செவிமடுப்பார்கள். இதா உல்கு ஃபியா சமீஉலஹா ஸஈகன் வஹிய தஃபூர், அதில் அவர்கள் போடப்படும் போது அது கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதனிடமிருந்து கழுதையின் கத்துதலை செவியுறுவார்கள். அந்த நரகத்தில் கொடூரமான சவுண்டாக கழுதையின் கத்துதலை அவர்கள் செவியுறுவார்கள். அந்த நரகத்துடைய நெருப்புடைய நிறம் எப்படி? கன்னகு ஜிமாலத்துன் சுப்ருன், அது நிறத்தால் மஞ்சள் நிற ஒட்டகங்களை போன்று இருக்கும். அப்ப நரக நெருப்புடைய கணம் எப்படிப்பட்டது, அவருடைய நிறம் எப்படி? அல்லாஹ் சொல்லும் போது அது மஞ்சள் நிற ஒட்டகங்களை போன்று இருக்கும். அந்த நெருப்புல மனிதன் அல்லாஹ் வேதனை செய்வான். வேதனை செய்யக்கூடிய நேரத்தில் நஸாஅத்தன் லிஷவா, அது தோலை உரிக்கும். நரக நெருப்பு நம்முடைய தோலை உரித்து விடும். லவ்வாஹத்துல் பஷர், தோலை கரித்து தோலை மாற்றிவிடும். தப்லஹு உஜூஹுமுன் நார், அவர்களை முகங்கள், அவருடைய முகங்களை அந்த நரக நெருப்பு பொசுக்குமே. அந்த நேரத்தில் வஹும் ஃபியா காலிஹூன், அதில் அவர்கள் விகாரமான தோற்றத்தில் இருப்பாங்க. அப்ப நரக நெருப்புல வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய தோலை கரிக்கும், தோலை உரிக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? இவருடைய தோல் கருகும் போதெல்லாம் புது புது தோல்களை மாற்றுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லமா நலிஜத் ஜுலூதுகும், அவருடைய தோல்கள் கருகும் போதெல்லாம் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரகா, வேறு தோல்களை அவர்களுக்கு மாற்றுவோம். எதற்கு வேறு தோல்? லியதூகுல் அதாப், அவர்கள் வேதனை உணர்வதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு மனிதனுடைய வேதனையை உணரக்கூடிய நரம்பை எங்க வச்சிருக்கிறான்? இந்த தோல்ல தான் வச்சிருக்கிறான். இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட இது அறிவியல் ஒத்துக்கொள்கிறது. வேதனை உணரக்கூடிய நரம்பு தோல்ல தான் இருக்குது. அதனாலதான் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாம் அந்த தோல் மரத்து போவதற்காக இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்களே, அத முழு உடம்பும் மரத்து போவதற்கல்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? மறுமையில உங்க நரக நெருப்பு தோலை உரிக்குமே, கருக செய்யுமே. அப்ப நாங்க புது தோல்களாக மாற்றுவோம். எதற்கு மாற்றுவோம்? அந்த வேதனை உணர்வதற்காக மாற்றுவோம். நரக நெருப்பு தனியாது. குல்லமா கபத் இதுனாகும் சைரா, அது தனியும் போதெல்லாம் தீயை அதிகமாக்குவோம். நரக நெருப்பு தனியக்கூடிய நேரத்தில் எல்லாம் நாங்கள் அதிகமாக்குவோம். லஹுமின் ஃபௌகிஹிம் லுலலுன் மினன் நார் வ மின் தஹ்திஹி லுலலுன், அவர்களுக்கு மேலே நெருப்பாலான தட்டுகளும் கீழே நெருப்பாலான தட்டுகளும் இருக்கும். அப்ப நெருப்புடைய உஷ்ணம், அந்த தட்டுகளுடைய உஷ்ணம். இன்றைக்கு மனிதன் கோடான கோடி அப்பாலுக்கு இருந்து ஒதுக்கக்கூடிய இந்த சூரிய வெப்பத்தை நம்மால தாங்க முடியல. ஏசி வேணும், ஃபேன் வேணும் என்கிறான். அந்த நரக வெப்பத்தை நம்மால தாங்க முடியுமா? அதை விட பல மடங்கு வெப்பத்தால் கனமானது. அந்த நரக நெருப்பை எப்படி தாங்குவது? அதுல பாவிகள் விலங்கிடப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குது பகுல்லு, அவனை பிடியுங்கள்.
அவனுக்கு விலங்குகளை மாட்டுங்கள், சும்மல் ஜகீமு சல்லு, பின்னல் அவனை நரகத்திலே நுழையச் செய்யுங்கள், நரகத்திலே கருகச் செய்யுங்கள், சும்மபி சில்சிலத்தின் தருகா சபூன திரான் வசுலுக்கு, பின்னர் 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் அவனை பிணையுங்கள், கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நரகத்தில் போடப்பட்டால் நரகத்திலிருந்து வெளியேற முடியாது. குல்லமா அராது ஐயகுருஜுமியா உயிதுபியா, அங்கிருந்து அவர்கள் வெளியேற நினைக்கும் போதெல்லாம் மீண்டும் அதிலே போடப்படுவார்கள். யௌம யஹ்சாஹுமுல் அதாபு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களுக்கு மேற்புறத்தில் இருந்தும் கால்களுக்கு கீழே இருந்தும் அவர்களுக்கு வேதனை மூடிக்கொள்ளும். வலஹும் மகாமிஹு மின் ஹஸீத், அவர்களுக்கு இரும்பு சம்பட்டிகள் இருக்குது, இரும்பு சம்பட்டிகளால் அவர்கள் வேதனை செய்யப்படுவாங்க. அந்த வேதனை தாங்க முடியாம நரக காவலாளிகளை நோக்கி நரகவாசிகள் கேட்பாங்க, நரகத்தின் காவலாளிகளே, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக துஆ செய்யக்கூடாதா? இந்த நரக வேதனையை ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு குறைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய மாட்டீங்களா? அந்த வேதனையை பொறுக்க முடியாமல் அவர்கள் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் அந்த நரகத்தில் விஷ பிராணிகளை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாருக்கேனும் ஜக்காத்தை கொடுத்து, ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டு அந்த ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் நாளை மறுமையிலே அவனுக்கு நஞ்சுடைய பாம்பாக மாறி அவனுடைய கழுத்திலே சுற்றி கொண்டு தன்னுடைய 2 விஷப்பற்களால் அவனுடைய தாடையை கொத்திக் கொண்டு, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய புதையல் என்றெல்லாம் அந்த புதையல் சொல்லும். ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டு கொடுக்காத அந்த பொருள்கள் மறுமையில விஷப்பாம்பாக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே நேரத்தில் நரகத்தில் நரகவாசிகளுக்கு உணவு என்ன தெரியுமா? ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய கள்ளி மரம், அது உருக்கப்பட்ட செம்பை போல வயிறுகள்ல கொதிக்கும். எப்படி தண்ணீர் கொதிக்குதோ அது மாதிரி அந்த கள்ளி மரத்துடைய உணவை, கள்ளி செடியை நம்ம சாப்பிட்டா செம்பு உருப்பதை போன்று வயிறுகள்ல கொதிக்க ஆரம்பிக்கும். அது நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து வளரக்கூடிய மரம். அவருடைய பாலைகள் ஷைத்தானுடைய தலையை போன்று இருக்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. விஷச்செடியை தவிர அவர்களுக்கு உணவு இல்லை, அது அவர்களை கொழுக்க வைக்காது, பசியும் போக்காது. குடிப்பதற்காக அவர்களுக்கு கொதிக்கக்கூடிய தண்ணீர் கொடுக்கப்படும். குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கும் போது கால்களில் இருந்து வருகின்ற ரத்தம், கால்களில் உடம்புகளில் இருந்து வரக்கூடிய சீல், இதுதான் இவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அதை குடிப்பதற்காக அள்ளி எடுப்பான், அது தொண்டையில் இறங்காது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வரும், அவனை மௌத்தாக மாட்டான், அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நரகத்தில் சண்டை பிடிப்பார்கள். எப்படி சண்டை பிடிப்பாங்க? உங்களுக்கு முன்னால் சென்றுவிட்ட சமுதாயமான ஜின்கள் மற்றும் மனிதர்களுடன் நீங்கள் நரகத்திலே நுழையுங்கள் என்று சொல்லப்பட்ட உடனே ஒவ்வொரு சமுதாயம் நுழையும் போது தம்முடைய சமுதாயத்தை சபிப்பார்கள். என்ன செய்வாங்க? நரகத்தை அடைஞ்ச உடனே, யா அல்லாஹ், இவங்க தான் எங்களை வழிகெடுத்துட்டாங்க, இவர்களுக்கு இரட்டிப்பான மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லப்படும். அல்லாஹ் என்ன சொல்வான்? இல்ல, அவனுக்கு இரட்டிப்பு, உனக்கு இரட்டிப்பு. அவன் பேச்சை கேட்டு இவன் நாசமா போனானோ அவனுக்கு 2 மடங்கு, எவன் உன்னை வழிகெடுத்தினானோ அவனுக்கு 2 மடங்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே நேரத்தில் நரகத்துடைய இறை மறுப்பாளுடைய தோல் புஜம் இருக்குது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லும் போது, துரிதமாக பயணிக்கக்கூடியவர் 3 நாட்கள் கடக்கக்கூடிய தூரம் இருக்கும். இந்த தோல் புஜம் இருக்குது. இந்த தோல் புஜம் என்பது நரகவாசியுடைய அந்த தோல் புஜத்துடைய கனம் எவ்வளவு? 3 நாள் பயணிக்கக்கூடியவர் துரிதமா பயணிப்பாரு, அந்த மாதிரி தூரமா இருக்கும். நரகத்துடைய இறை மறுப்பாளருடைய கடைவாய் பற்கள் அல்லது கோரை பற்கள் உகது மலை அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படியானால் இந்த உடம்புக்கு வேதனை இல்லை, இந்த உடம்பை இன்னும் கனமான உடம்பாக அந்த நரக வேதனை உணர்வதற்காக கனமான தோளாக பற்கள் உகது மலை அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய உடம்பு எவ்வளவு விகாரமாயிருக்கும், அந்த நரகத்துடைய வேதனை எவ்வளவு கடுமையாயிருக்கும்.
அந்த நரகத்துக்கு போன அவனுக்கு மரணம் என்பது இல்லை. மறுமை நாளையில மரணமே மரணிக்கும். இந்த உலகத்தில் மனித மௌத்தாகிறானே, மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான்? கருமை கலந்த வெண்ணிற ஆற்றுன்ற தோட்டத்தில் மரணம் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் சொல்வார், ஏ நரகவாசிகளே, இனி உங்களுக்கு மரணம் இல்லை, இதுல நிரந்தரமா இருப்பீங்க. சொர்க்கவாதிகளே, உங்களுக்கு மரணம் என்பது இல்லை, இதுல நிரந்தரமா இருப்பீங்க என்று சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் சொல்லப்படும். சொர்க்கவாதிகள் சந்தோஷப்படுவார்கள், நரகவாசிகள் கவலைப்படுவாங்க. இப்படிப்பட்ட இந்த நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழி? ரெண்டு வழி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒன்று என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், நரகத்தின் வேதனையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேட வேண்டுமானால் தினசரி தொழ வேண்டும். தொழுகையில அல்லாஹ்விடத்தில நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்து சொன்னாங்க, இத்தகுன்னார வலோ பிஷிக்கி தம்ரா, பேரீச்சம்பழத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க ஒன்று தொழுகையிலே துஆ செய்ய வேண்டும், இரண்டாவதாக அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும். தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே, இந்த தர்மம் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இப்படிப்பட்ட கொடூரமான இந்த பயங்கரமான நரகத்திலிருந்து நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு தொழுகையில அல்லாஹ்விடத்தில் நாம துஆ செய்ய வேண்டும், அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போதெல்லாம் நரகத்திடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஆக இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் சதக்கத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மம். இந்த நோன்பு பெருநாள் தர்மம் எதற்கென்று சொன்னால், நாம நோன்பு நோக்கின்றோம். இந்த நோன்பின் மூலமாக நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள், அதற்கு பரிகாரமாகவும் ஏழைகள் இந்த நோன்பு பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக வேண்டியும் இந்த நோன்பு பெருநாள் என்று சொல்லக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. யாருக்கெல்லாம் கடமை? அன்றைய பெருநாள் செலவு போக யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ அத்தனை பேரும் இதை கொடுக்கணும். சிறியவர், பெரியவர், ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள் அனைவர்கள் மீதும் இது அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினாங்க. அப்ப இது எப்ப கொடுக்கணும்? மக்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்னாடி கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு சாவு அளவுக்கு கொடுக்கணும். பேரீச்சம்பழத்தில் அன்று சஹாபாக்கள் ஒரு சாவு கொடுத்தார்கள். பாலாடை கட்டி, திராட்சை, இன்னும் இது போன்ற அன்றைக்கு அவங்களுடைய முக்கியமான உணவாக இருந்ததோ அது ஒரு சாவு கொடுத்தாங்க. ஒரு சாவு என்று சொன்னால் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த ஒரு முஅத்தல் அளவு. இரண்டு கைகளை இணைத்தால் எவ்வளவு வரும்? அதுக்கு ஒரு முத்து என்று சொல்லப்படும். இந்த மாதிரி 4 கைகளை இணைத்தால் ஒரு சாவு என்று சொல்லப்படும். சுமார் ஒருவருக்கு 2.5 கிலோ வீதம் அந்த சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அப்ப யார் கொடுக்கணும்? பொறுப்பாளர்கள் இதை கணக்கு பார்த்து கொடுக்கணும். இதனுடைய நோக்கம் என்ன? நோன்பின் மூலமாக ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமும் அந்த பெருநாளை ஏழைகள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டும். இப்ப நோன்பு நோட்டவர் இந்த 2 கூலிகளையும் அடைகிறாங்க. நோன்பு நோக்காத சிறியவர்கள், முதியவர்கள், பலவீனர்கள், அவர்கள் ஏழைகள் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த சதக்கத்துல் ஃபித்ரா அமைகிறது. எனவே வளமையை போன்று இந்த ஆண்டும் பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த சதக்கத்துல் ஃபித்ராவை கூட்டாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதை உங்களுக்கு அவர்கள் அறிவிப்பார்கள். எனவே
அந்த நன்மையான காரியத்தையும் செய்து அதன் மூலமாக முழுமையான நன்மையை பெறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.